ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நம்ம வெல்கம் டு ரிச் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா திருவெரும்பூரில் இருக்குது. அதாவது திருச்சி திருவெரும்பூரில் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஹவுஸ். இது வந்து 5 பெட்ரூம் கொண்ட வீடு. இது கீழே வந்து கிரவுண்டில் வந்து 3 பெட்ரூம் இருக்கும், மாடியில் வந்து 2 பெட்ரூம் இருக்கும். இது லுக் லைக் கேரளா ஸ்டைலில் அமைஞ்சிருக்கும் இந்த வீடு. முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க தோட்டம் செட்டப் இருக்கும். ஒரு 8 தென்னை மரம் இருக்கு, மாமரம், கொய்யா, இப்படி செட்டப்போடு இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கார் நிறுத்துற அளவுக்கு நமக்கு ஸ்பேசஸ் இருக்கு. ரோட்லையும் நம்ம நிறுத்திக்க முடியும். அதாவது இந்த தோட்டத்தை க்ளோஸ் பண்ணால் ஒரு 4-5 கார் நிறுத்தலாம். இப்போ க்ளோஸ் பண்ணாமல் வைக்கணும்னா நம்ம ரோட்லேயும் நிறுத்திக்கலாம். ஏன்னா அந்த எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். இது வந்து 3050 சதுரடி இடத்துல கட்டப்பட்ட வீடு. கிரவுண்டு ஃபர்ஸ்ட்டு. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி ஒரு 5 வருஷம் ஆகுதுன்னு பார்ட்டி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கட்டி 2 வருஷம் ஆகுது. பிளான் அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்காங்க. லோனில் தான் இருக்குது. லோனுக்கு எல்லாத்துக்குமே எலிஜிபிள். கிரவுண்டு அண்டு வால் டைல்ஸ் எல்லாமே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ராஜநல தேக்கு. இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம். இது உள்ள நுழைஞ்சோடனே ஒரு ஹாலு. ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பெட்ரூம் போட்டிருக்காங்க. இது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இது வாங்கி வாடகை விட்டாலும் ஒரு 15-20,000 வாடகை வரும். இது கிச்சன் ஏரியா. இது டைனிங் ஏரியா. கிச்சன் உள்ள இருக்கும், டைனிங் இது முன்னாடி அமைச்சிருக்காங்க. இது சொந்தத்துக்காக கட்டின பில்டிங்கு, கட்டி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அட்டாச் பாத்தோட இருக்கு. 3 பெட்ரூம் இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியான ஏரியா, சுத்தமான காற்று. அதே போல் வாட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 அடியிலேயே வாட்டர் லெவல் இருக்கும். இது பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி நிற்கிறோம். தோட்டம் செட்டப்பு வச்சிருக்காங்க. பின்னாடி வந்து தோட்டம் போடுற அளவுக்கு இடம் வச்சிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதாவது சிட்டி பேஸ்ட், அதாவது கார்பரேஷன் லிமிட்ல தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து உள்ள என்ட்ரானோடனே ஒரு பெரிய போர்ட்டிக்கும், இது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது. அதை நம்ம ஒரு ஆஃபீஸாக கூட கன்வெர்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம ஒரு அட்வொகேட் இருக்குன்னா அட்வொகேட்டுக்கு ஆஃபீஸாக நம்ம அதை பயன்படுத்த முடியும். ஏன்னா படி வெளியே இருக்கனால அதை நம்ம அப்படி பயன்படுத்த முடியும். மாடியிலேருந்து நம்ம போர்ட்டிகோலேருந்து நம்ம தோட்டத்தை பார்க்குறோம். ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது சிட்டி பேஸ்டில், சிட்டி லிமிட்டில் இந்த மாதிரி தோட்டத்தோடு வீடு அமைத்து ரொம்ப கஷ்டம். காவிரி வாட்டர் இருக்குது, போர் வாட்டர் இருக்குது, சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்குது. குடியிருப்புகள் மதியில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த போட்டிக்குள்ள உட்காந்து பிள்ளைகள் படிக்கிறதுக்கு, அல்லது இப்போ ஒரு அட்வொகேட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த கேஸ் கட்டு படிக்கிறதுக்குலாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். ஃபுல்லாக வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள வீட்டுக்குள்ளே போகிறோம். இதில் 2 பெட்ரூம் இருக்குது. இதுவும் கிழக்கு பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நார்மலாக கிழக்கு பார்த்த மாதிரி அமைறது ரொம்ப கஷ்டம். இந்த மாடி வீடு கட்டி 2 வருஷம் தான் ஆச்சு. இந்த வீட்டுக்குள்ள வந்தாக்க ஒரு கேரளாக்கு போன ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். ரொம்ப அவ்வளோ